ஓம் சாந்தி 29/3/2025 சாக்கார முரளியினுடைய முக்கியமான கருத்துக்கள். சிவபாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு ஞானத்தினால் நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய 84 பிறவிகள் நிராகார மற்றும் சாக்கார தந்தையை அறிந்திருக்கிறீர்கள். இந்த ஞானத்தின் மூலியமாக உங்களுடைய 84 பிறவிகள் மற்றும் நிராகார தந்தை சாக்கார தந்தையை தெரிஞ்சிருக்கீங்க. நீங்கள் அலைந்து திரிவது முடிந்து விட்டது. அதன் மூலிமா ஞானம் கிடைக்காததுக்கு முன்னாடி நம்ம பக்தியில் கோவிலாக அலைந்துட்டு இருந்தோம். இப்போ ஞானம் கிடைச்ச உடனே ஒரு இடத்திலேயே ஈஸ்வரனை நினைவு செய்கிறோம். கேள்வி: ஈஸ்வரனின் வழி தனிப்பட்டது என ஏன் பாடப்பட்டிருக்கிறது? பதில்: ஏனென்றால் பிராமணர்களாகிய நீங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடக்கூடிய வழியை அவர் கொடுக்கின்றார். உங்கள் அனைவருடைய வழி ஒரே வழியாக ஆகிவிட்டது. ஈஸ்வர்தான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார். பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவர் ஆக்குகிறார். அப்பா தான் நம்மளை பூஜாரியிலிருந்து பூஜைக்கு உரியவராக மாற்றுறாரு. ஆகவே அவருடைய வழி தனிப்பட்டது ஆகும். குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாரும் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு ஒருவேளை உடல்நிலை சரியில்லை என்றால் இங்கேயே தூங்குங்கள் என்று பாபா கூறுவார். என குழந்தைகளுக்கு தெரியும். இதில் எந்த தடையும் இல்லை. ஏனென்றால் செல்லமான குழந்தைகள், அதாவது 5000 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வந்து சந்திக்கின்றனர். யாரை சந்திக்கின்றனர்? எல்லையற்ற தந்தையை. நாம் எல்லையற்ற தந்தையை சந்திக்கின்றோம் என்ற நிச்சயம் இருக்கிறது இல்லையா? நமக்கு எல்லையற்ற தந்தையை நம்ம பார்க்குறோன்ற நிச்சய புத்தி இருக்குது. ஏனென்றால் ஒருவர் எல்லைக்குட்பட்ட தந்தை, இன்னொருவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை என குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். எல்லைக்குட்பட்ட தந்தை லௌகீக தந்தை, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை பரலௌகிக தந்தை. இந்த விஷயம் உங்களுடைய புத்தியில் இருக்குது. பரலௌகிக தந்தை வந்து ஒரு முறைதான் உங்களை தன்னுடையவராக மாற்றுகிறார். நீங்கள் பாபாவுடன் அமரலோகத்தில் இருக்கிறீர்கள். அதற்கு பரலோகம், பரந்தாமம் என கூறப்படுகிறது. அது அனைத்தையும் கடந்த இடம் ஆகும். சொர்க்கத்தை அனைத்தையும் கடந்தது என கூற முடியாது. அமரலோகத்தை மட்டும்தான் அனைத்தையும் கடந்த இடம் அப்படின்னு சொல்ல முடியும். இங்கே தான் சொர்க்கமும் நரகமும் இருந்தது. இந்த பாரதமே தான் இதற்கு முன்னாடி சொர்க்கமாக இருந்தது, இப்பொழுது நரகமாக இருக்குது. மீண்டும் சொர்க்கமாக மாறப்போகின்றது. இப்போது இது பதீத்த உலகம் ஆகும். ஓ பதீத்த பாவனா வாருங்கள் என அழைக்கிறார்கள் இல்லையா? சத்யுகத்தில் எவ்வாறு கூற மாட்டார்கள். கலியுகத்தில் தான் பதீத்த பாவனா வாருங்கள் அப்படின்னு பக்தி மார்க்கத்தில் நம்ம தான் அழைத்தோம். ஆனால் சத்தியுகத்தில் அப்படி அழைக்க மாட்டாங்க. இது விகாரங்களின் ராஜ்யம் ஆகும். இதற்கு பேர் ராவண ராஜ்யம்னு சொல்கிறோம். இது விகாரிகளின் ராஜ்யம் ஆகும். ஆனால் சத்தியுகம் நிர்விகாரி ராஜ்யம் ஆகும். பாரதத்திற்கு எவ்வளோ உயர்ந்த மகிமைகள் இருந்தது. ஆனால் விகாரியாக இருக்கின்ற காரணத்தினால பாரதத்தின் மகிமையை பற்றி தெரியலை. பாரதம் சம்பூர்ண நிர்விகாரியாக இருந்தது. அப்போது இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆட்சி செய்திருந்தனர். இப்போது அந்த ராஜ்யம் இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த ராஜ்யம் எங்கே சென்றது? இது கல்புத்தி உடையவர்களுக்கு தெரிவதில்லை. மற்ற அனைவருக்கும் அவரவர் தர்மஸ்தாபகர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு பாரதவாசிகள் தனது தர்மத்தையும் அறியவில்லை. மற்ற தர்மத்திற்கெல்லாம் அவங்களுடைய தர்ம ஸ்தாபகர்கள் தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் நம்மளுடைய தர்மத்துக்கு ஸ்தாபகர்கள் யார் அப்படின்றதே தெரியலை, தெரிஞ்சிக்கவும் இல்லை. மற்ற தர்மத்தினர் தனது தர்மத்தை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மீண்டும் எப்போது ஸ்தாபனை செய்ய வருவார்கள் என்பதை அறியவில்லை. குருநானக் வந்து நிறுவினார். இயேசு கிறிஸ்துவும் வந்து அவங்களுடைய தர்மத்தை நிறுவினாங்க. பிறகு ஸ்தாபனை ஆகிறது. முதலில் புது உலகம் இருந்தது, ஒரு தர்மம் இருந்தது. பாரதவாசிகளாகிய நீங்கள் மட்டும் தான் இருந்தீர்கள். ஒரு தர்மம் தான் இருந்தது. பிறகு நீங்கள் 84 பிறவிகள் எடுத்து நாம் தேவதையாக இருந்தோம் என்பதை மறந்துவிட்டீர்கள். நாமே மீண்டும் 84 பிறவிகளை எடுக்கிறோம். நீங்கள் உங்களுடைய பிறவிகளை பற்றி அறியவில்லை. நானே தெரிவிக்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார்.
இப்போது நீங்கள் சிவபாபா முன் அமர்ந்திருக்கின்றீர்கள். நிராகார தந்தை மற்றும் சாகார தந்தை இருவருமே பாரதத்தில் பிரசித்தமானவர்கள் என்பது பாபா உங்களுக்கு புரிய வைத்திருக்கின்றார் இல்லையா? நிராகாரமான தந்தை மற்றும் சாக்காரமான தந்தை இருவருமே பிரசித்தி பெற்றவர்கள் தான். சிவபாபா, பிரம்மபாபா மகிமை பாடுகிறார்கள். ஆனால் பாபாவை தெரிந்து கொள்ளவில்லை. அறியாமை தூக்கத்தில் தூங்கி கொண்டிருக்கின்றனர். அறியாமை என்ற தூக்கத்தில் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. மகிமை பாடுறாங்க, பக்தியில் பாடல் பாடுறாங்க. ஆனால் உண்மையை அவங்க தெரிஞ்சிருக்கல. இருளில் தான் இருக்கின்றனர். பாரதவாசிகள் பூஜைக்குரியவராக இருந்தனர். இப்போது பூஜாரி ஆகிவிட்டனர். லக்ஷ்மி நாராயணன் பூஜைக்குரியவராக இருந்தனர் அல்லவா? யாருடைய பூஜை செய்வார்கள்? தனது சித்திரத்தையே வைத்து தனது பூஜையை செய்ய மாட்டார்கள். அவ்வாறு நடக்காது. நாம் தான் பூஜைக்குரியவராக இருந்தோம். எப்படி பூஜாரி ஆகிவிட்டோம் என குழந்தைகள் அறிகிறீர்கள். இந்த விஷயங்களை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவேதான் ஈஸ்வரனின் வழி தனிப்பட்டது என கூறுகிறார்கள். இதையும் பாபா தான் புரிய வைக்கின்றார் குழந்தைகளுக்காக. இப்போது பாபா இந்த முழு உலகத்திலிருந்தும் தனிப்பட்ட வழியை கொடுத்திருக்கின்றார் என குழந்தைகள் அறிகிறீர்கள். உலகம் முழுவதிலும் பல வழிகள் இருக்கின்றன. இங்கே பிராமணர்களாகிய உங்களுடையது ஒரு வழியே. மற்ற உலகத்தில் மற்றவர்கள்லாம் நிறைய வழியை ஃபாலோ பண்ணுறாங்க கடவுள் அடையிறதுக்கு பக்தியில். ஆனால் உங்களுக்கு இங்கே ஒரே ஒரு வழி தான், ஈஸ்வரனுடைய வழி. கதி என்றால் சத்கதி. சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரு தந்தை தான். அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ராமர் என பாடுகிறார்கள். ஆனால் யாரை ராமர் என்று கூறுகிறோம் என அவங்களுக்கே தெரியலை. எங்கே பார்த்தாலும் ராமர் இருக்கிறார் என கூறுகிறார்கள். இதற்கு அறியாமை இருள் என்று பெயர். இருளில் துக்கம் இருக்கிறது, வெளிச்சத்தில் சுகம் இருக்கிறது. இருளில் தான் என்னை அழைக்கிறார்கள் இல்லையா? கலியுகத்தில் தான் நம்மளுக்கு எப்போ துக்கம் வந்ததோ அப்போ தான் நாம் கடவுளை அழைக்கிறோம். பகல் சத்தியுகத்துலேயும் திரேதாயுகத்துலேயும் நாம் கடவுளை அழைக்க மாட்டோம், வழிபாடும் செய்ய மாட்டோம். இருளில் தான் வழிபாடும் செய்கிறார்கள். தேவதைகளின் கோவிலுக்கு செல்லுதல் யாசிப்பது போல் அல்லவா? சத்தியுகத்தில் யாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. யாசிப்பவர்களுக்கு ஒன்றும் இல்லாத ஏழை என்று கூறப்படுகிறது. சத்தியுகத்தில் நீங்கள் எவ்வளவு பணக்காரராக இருந்தீர்கள். அவர்களுக்கு செல்வந்தர் என்று பெயர். பாரதம் இப்போது ஏழையாகி விட்டது. இதையும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. கல்பத்தின் ஆயுளை தவறாக எழுதியதால் மனிதர்களின் தலை திரும்பி விட்டது. பாபாவும் மிகவும் அன்போடு புரிய வைக்கின்றார். போன கல்பத்தில் கூட குழந்தைகள் புரிய வைத்தார். போன கல்பத்திலேயே அப்பா நம்மளுக்கு புரிய வச்சிருக்காரு, இப்பயும் புரிய வைக்கிறாரு. பதித்த பாவன தந்தையாகிய என்னை நினைத்தால் நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். எப்படி பதித்தமாகி இருக்கிறீர்கள்? விகாரங்களின் துரு படிந்திருக்கிறது இல்லையா? அனைத்து மனிதர்களுக்குள்ளும் துரு படிந்திருக்கிறது. இப்போது அந்த துருவை எப்படி நீக்குவது? என்னை நினையுங்கள். தேக உணர்வை விட்டு ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்கள். அப்பாவை நீங்கள் நினைச்சிங்கன்னா அந்த துரு நீங்கிடும். முதலில் நீங்கள் ஆத்மா, பிறகு சரீரத்தை எடுக்கிறீர்கள். ஆத்மா அழிவற்றது. சரீரம் மரணத்தை அடைகிறது. சத்தியுகத்திற்கு அமரலோகம் என்று பெயர், கலியுகத்திற்கு மரணலோகம் என்று பெயர் இல்லையா? நீங்கள் முதல்ல ஆத்மா தான் இந்த சரீரத்தை எடுக்குது. அழிவும் சரீரத்துக்கு தானே தவிர ஆத்மாவிற்கு இல்லை. ஆத்மா அழிவற்றது. அமரலோகம் என்றால் அக்கால மரணம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அங்கே நீண்ட ஆயுள் இருக்கிறது. அது பரிசுத்தமான உலகம் ஆகும். நீங்கள் ராஜ ரிஷி. தூய்மையானவர்களுக்கு ரிஷி என்று கூறப்படுகிறது. உங்களை தூய்மையாக யார் மாற்றியது? அவர்களை சங்கராச்சாரியார் மாற்றுகிறார். உங்களை சிவாச்சாரியார் மாற்றுகின்றார். இவர் எதையும் படிக்கவில்லை. இவர் மூலமாக சிவபாபா உங்களை படிக்க வைக்கின்றார். சங்கராச்சாரியார் கர்ப்பத்தின் மூலமாக பிறவி எடுத்தார். யாரும் மேலிருந்து அவதாரம் எடுக்கவில்லை. பாபா இவருக்குள் பிரவேசம் செய்கின்றார். வருகின்றார், போகின்றார். அதிபதியாக இருக்கின்றார். யாருக்குள் வேண்டுமோ அவருக்குள் செல்ல முடியும். யாருக்காவது நன்மை செய்வதற்காக நான் நுழைகின்றேன். சிவபாபாவிற்காக
நிச்சயிக்கப்பட்ட சரீரம் இருக்கின்றது அல்லவா, அவருக்கான சரீரம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா. ஒரு சில நேரங்களில் தியானத்தில் மாயா நுழைந்து தவறுதலாக பேச வைக்கிறது. ஆகவே குழந்தைகள் கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்குள் மாயா நுழைந்துவிட்டால் நான் சிவன், நான் இன்னார், நான் மம்மா, நான் பிரம்மா அப்படின்னு சொல்லி மாயா பிரவேசம் செய்து பேசுது. ஆனால் சிவபாபா சொல்கிறாங்க, எனக்கு நிச்சயிக்கப்பட்ட சரீரம் இருக்குது, ட்ராமா படி. அப்போ நான் அவருக்குள்ளே மட்டும்தான் நுழைந்து நான் இந்த ஞானத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சிவபாபா சொல்கிறாரு. புத்திசாலி குழந்தைகள் இந்த விஷயத்தை நன்கு புரிந்து கொள்வார்கள். அவருக்கான சரீரம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் பாபா கிட்ட கேட்கலாம். அவர் உங்களுக்கு நல்ல முறையில் புரிய வைப்பார். சிவபாபா கிட்ட நீங்கள் கேளுங்க, அவர் நல்ல முறையில் உங்களுக்கு புரிய வைப்பாங்க. இவருக்குள் மம்மா வந்திருக்கிறார், இவருக்குள் பாபா வந்திருக்கிறார் என்பது போன்ற விஷயங்களை விட்டுவிட்டு பாபாவின் ஒரே கட்டளை, அவரை மட்டும் நினையுங்கள், அப்பாவையும் சிருஷ்டி சக்கரத்தையும் நினையுங்கள். படைக்கக்கூடிய மற்றும் படைப்பினை நினைப்பவர்களின் முகம்தான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைய பேர் நினைப்பதே இல்லை. கர்ம பந்தனம் நிறைய இருக்கிறது. எல்லையற்ற தந்தை கிடைத்து விட்டார், அவர் என்னை நினையுங்கள் என்று கூறுகிறார். பிறகு ஏன் அவரை நினைக்கக்கூடாது என விவேகம் கூறுகிறது. எதுவாக இருந்தாலும் தந்தையை கேளுங்கள், கர்மபோகம் கூட இப்போது இருக்கிறதல்லவா என பாபா புரிய வைக்கின்றார். கர்மாதீத் நிலையை அடைந்து விட்டால் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதுவரை ஏதாவது நடந்து கொண்டிருக்கிறது. எலிக்கு திண்டாட்டம், பூனைக்கு கொண்டாட்டம் என்பது கூட அறிவீர்கள். அழிவு வரத்தான் போகிறது. நீங்கள் பரிஸ்தா ஆகிறீர்கள். இன்னும் சில நாட்களே இந்த உலகில் இருப்பீர்கள். பிறகு குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஸ்தூல உலகம் பிடிக்காது. நீங்கள் சூட்சமவதனம், மூலவதனம் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே தான் அமைதி இருக்கும். நீங்கள் பரிஸ்தாவாக இருந்து நீங்கள் நினைவு செய்யலாம். பரிஸ்தாவாக இந்த உலகத்தில் வரலாம். மூலவதனத்துக்கு சென்று அப்பாவோடு இருக்கலாம் அமைதி நிலையில். கர்மாத்தீத் நிலையை அடையும் போது கொஞ்சம் காலத்திற்கு அவ்வாறு நுழைகிறீர்கள். ஸ்தூல உலகத்தில் சத்தம் இருக்கும், ஆனால் சூட்சம வதனத்தில் சத்தம் இருக்காது. நீங்கள் பரிஸ்தாவாக இருப்பீங்க. குழந்தைகளே, தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரம் கர்மயோகியாகி கர்மம் செய்யுங்கள். அதாவது 8 மணி நேரம் கர்மத்தில் யோகா நிலையில் இருந்து எந்த ஒரு வேலைகளையும் செய்யுங்க. 8 மணி நேரம் ஓய்வெடுங்கள் மற்றும் 8 மணி நேரம் தந்தையை நினையுங்கள் என பாபா புரிய வைக்கின்றார். இந்த பயிற்சியினால் நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். உறங்குகிறீர்கள் என்றால் அதை தந்தையின் நினைவு என்று கூற முடியாது. சிலர் தியான நிலையில் இருக்கும்போது தூங்கிடுவாங்க, அதெல்லாம் கணக்கில் வராது அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. நாம் பாபாவின் குழந்தைகள் அல்லவா, பிறகு என்ன நினைப்பது என்றும் நினைக்காதீர்கள். சத்யுகத்தில் ஒரு தர்மம் தான் இருக்கிறது, கலியுகத்தில் பல தர்மங்கள் இருக்கின்றது. இதை யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம். முதலில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம்தான் இருந்தது. பிறகு அதை சூரிய வம்சம், பிறகு சந்திர வம்சம் தோன்றுகிறது. பிறகு இந்த தேவி தேவதா தர்மம் மறைந்து போகிறது. பிறகு மற்ற தர்மத்தினர்கள் வருகிறார்கள். அவர்களுடைய அமைப்பு வளர்ச்சி அடையும் வரை தெரிவதில்லை. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் சிருஷ்டியின் முதல் இடை கடையை புரிந்து கொள்கிறீர்கள். ஏணிப்படியில் பாரதவாசிகளை மட்டும் ஏன் காண்பித்துள்ளீர்கள் என உங்களை கேட்பார்கள். இந்த விளையாட்டு பாரதத்தில்தான் என நீங்கள் கூறுங்கள். அரைக்கல்பம் அவர்களுடைய பாட். பிறகு துவாபர் கலியுகத்தில் மற்ற தர்மங்கள் அனைத்தும் வருகின்றன. நாடக சக்கரத்தில் இந்த ஞானம் இருக்கிறது. நாடக சக்கரம் மிக மிக நன்றாக இருக்கிறது. சத்யுகம் திரேதா உயர்ந்த உலகம், துவாபர கலியுகம் கீழான உலகம். இப்போது நீங்கள் சங்கமத்தில் இருக்கிறீர்கள். இது ஞான விஷயங்கள் ஆகும். இந்த 4 யுகங்களின் சக்கரம் எப்படி சுழல்கிறது அப்படின்றது யாருக்கும் தெரியல, உங்களுக்கு மட்டும்தான் அப்பா புரிய வச்சிருக்காரு. சக்கரம் எப்படி சுழல்கிறது என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஆகவே முழு கீதையின் மீதும் கவனம் வையுங்கள் என பாபா புரிய வைக்கின்றார். உண்மையான கீதையை கேட்பதால் சொர்க்கவாசி ஆகிறீர்கள். உண்மையான கீதை சிவபரமாத்மா கொடுக்கின்ற இந்த ஞானத்தின் கீதை.
நாம் உண்மையான கீதையை கேட்டு சொர்க்கவாசி ஆகிக் கொண்டிருக்கிறோம் என இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் புரிய வைக்கும் போது ஆம் சரி என்கிறார்கள். பிறகு வெளியே சென்றதும் முடிந்தது. அங்கே கேட்டது அங்கேயே இருக்கிறது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை நினைத்து சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நினைவு யாத்திரையினால்தான் தனது பழைய கர்ம பந்தனங்களை அழித்து கர்மாத்தீத் நிலையை அடைய வேண்டும். 2வது பாயிண்ட்: காட்சி, தியானம் போன்றவைகளில் மாயா நிறைய நுழைகிறது. ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். பாபாவிற்கு செய்திகளை கூறி ஆலோசனை பெற வேண்டும். என்ன நடந்தாலும் உடனே அப்பா கிட்ட நீங்கள் சொல்லணும். சொல்லி ஆலோசனை கேட்டுக்கோங்க. எந்த தவறும் செய்யக்கூடாது. வரதானம்: தன்னுடைய சுப பாவனை மூலமாக பலமற்ற ஆத்மாக்களுக்குள் பலத்தை நிறைக்கக்கூடிய சதா சக்தி ஸ்வரூபம் ஆகுக. விளக்கம்: சேவாதாரி குழந்தைகளுடைய விசேஷ சேவையே சுயம் சக்தி ஸ்வரூபமாக இருப்பது மற்றும் அனைவரையும் சக்தி ஸ்வரூபம் ஆக்குவது, அதாவது பலமற்ற ஆத்மாக்களுக்குள் பலத்தை நிறைப்பது என்பதாகும். இதற்கு சதா சுபபாவனை மற்றும் சிரேஷ்ட விருப்பத்தின் சொரூபம் ஆகுங்கள். யார் மீதாவது பாவனை வைத்து வைத்து அவர்களுடைய மனதிற்கு பிடித்தமானவராக ஆகிவிடுவது என்பது சுபபாவனையும் அர்த்தம் அல்ல. இந்த தவறை செய்யக்கூடாது. சுபபாவனையும் கூட எல்லையற்றதாக இருக்க வேண்டும். ஒருவருக்காக விசேஷமான பாவனை வைப்பது கூட நஷ்டம் விளைவிப்பதாகும். ஆகையினால் எல்லையற்ற நிலையில் நிலைத்திருந்து பலமற்ற ஆத்மாக்களை தனக்குள் கிடைத்துள்ள சக்திகளின் ஆதாரத்தினால் சக்தி சுரூபம் ஆக்குங்கள். உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு மட்டும் நீங்கள் சுபபாவனை வைக்கக்கூடாது. எல்லாருக்காகவும் நீங்கள் சுபபாவனை வைக்கணும். ஸ்லோகன்: அலங்காரம் பிராமண வாழ்க்கையின் சிருங்காரம் ஆகும். ஆகையினால் அலங்காரியாகுங்கள், தேக அகங்காரியாக அல்ல. அலங்காரியா ஆகுங்க, ஆனால் தேக அகங்காரியா ஆகாதீங்க அப்படின்னு சிவபாபா சொல்கிறாங்க. அவ்யக்த சமிக்கை: சத்தியம் மற்றும் பண்பு நிறைந்த கலாச்சாரத்தை தனதாக்குங்கள். தேவையில்லாமல் கோபம் வருவதில்லை. ஆனால் யாராவது பொய் பேசுகிறார்கள் என்றால் கோபம் வந்துவிடுகிறது என்று சில குழந்தைகள் கூறுகின்றார்கள். அவர் பொய் பேசினார், தாங்கள் கோபத்துடன் பேசினீர்கள் என்றால் இருவரில் சரியானவர் யார்? நாங்கள் கோபப்படவில்லை, எங்களுடைய சப்தம்தான் பெரிதாக உள்ளது அப்படின்னு குழந்தைங்க சொல்கிறாங்களாம். சப்தம்தான் அவ்வாறு வேகமாக இருக்கின்றது என்று சில குழந்தைகள் சாதுரியமாக கூறுகிறார்கள். ஆனால் அறிவியல் சாதனங்களால் சப்தத்தை குறைக்கவும் மற்றும் அதிகப்படுத்தவும் முடிகின்றது என்றால் அமைதி சக்தியினால் தன்னுடைய சப்தத்தின் வேகத்தை குறைக்கவோ அல்லது அதிகப்படுத்தவோ முடியாதா என்ன அப்படின்னு சிவபாபா கேட்குறாங்க. அவர்கள் பொய் பேசினார்கள் என்று நீங்கள் கோவப்படாதீங்க. அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும் இல்லையா? நீங்கள் சிவனுடைய குழந்தைகள். அப்போ உங்களுடைய சக்திகளை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சிவபாபா சொல்கிறாங்க. அமைதி சக்தினா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.